வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்புல சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த இசையை மருந்து போல பயன்படுத்துவதில் நிறைய விஷயங்களில் நம்மளுக்கு முன்னேற்றத்தை காண முடியும். நிறைய விஷயத்தில் அது நம்மளுக்கு சில நன்மைகளையும் விளைவிக்கும் தனி மனித அளவில் ஒவ்வொருத்தருக்கும். ஆனால் இது ஒரு வகுப்பறையில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அது எஜுகேஷனல் பேக்ரவுண்டில் இசையை எங்கே நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு. இசையை எங்கே நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டால் அது ஒரு நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ளக்கூடியதற்கு ஒரு நல்ல ஒரு உபகரணமாக அமையும். நல்ல ஒரு காரணியாக கூட அமையும். உபகாரணம் இல்லை, முதல் காரணமாகவே அது அமையும். அதாவது இசையை எப்படி கேட்டுக்கணும், அதில் லிரிக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, லிரிக்ஸ் இல்லாட்டாலும் பரவாயில்ல. அதாவது லோயர் லெவலில் இருக்கிற வகுப்பில் பிள்ளைங்க படிக்கும்பொழுது அவங்க என்ன கான்செப்ட்லாம் படிக்கணுமோ அது எல்லாத்தையும் வார்த்தைகளாக எழுதி அதுக்கு ஒரு டியூன் கொடுத்து அவங்க மேலே மேலே அதை படிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த டியூன் ஆரம்பித்த உடனேவே அந்த கான்செப்டை அவங்க வரிசையாக சொல்லுவாங்களா இருக்கும். இது ரொம்ப ஒரு எளிமையான முறையில் பிள்ளைங்களுக்கு பெரிய விஷயங்களை அதெல்லாம் கற்றுக் கொடுத்துடலாம். அதாவது என்னெல்லாம் படிக்கணுமோ அதில் மாரல் இருக்கலாம், வேல்யூஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் பாடங்களை படிக்கக்கூடிய சில கான்செப்டு, அதாவது கூட்டல், வகுத்தல், பெருக்கல் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதெல்லாமும் இருக்கலாம். இல்லை சில செய்யுள்கள் எல்லாமும் சொல்லி கொடுத்துடலாம். அதே நேரத்தில் அந்த பாடல்களில் இருக்கிற பொருளையும் சேர்ந்து சொல்லி கொடுக்கலாம். அது என்ன பண்ணணும்னா அந்த பிள்ளைங்க அந்த ஸ்லோகத்தில் இருக்கிற டியூனு, அந்த பாடல் தமிழ் பாடல்கள் இருக்கிற டியூனு எந்த மொழியில் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட தாய்மொழியில் அது எளிமையாக சொல்லி கொடுத்தா அது அவங்களால அது நினைவில் கொள்ளுவதற்கு வாய்ப்பாக அமையும். அதுவே ஒரு சிறந்த காரணியாகவும் அமையும் நினைவில் கொள்ளுறதுக்கு. அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுபோல் இந்த லிரிக்ஸ் அந்த டியூனோட கூடிய அந்த லிரிக்ஸை அவங்க எளிமையாக ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், திருப்பி ரீகலெக்ட் பண்ணுவாங்க, எளிமையாக சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த நம்ம லிரிக்ஸோடு சொல்லிக் கொடுக்குற இந்த கான்செப்டுக்கெல்லாம் பொருள் தெரியணும், மனப்பாடமாக அது பிழை இல்லாமல் எழுத தெரியணுன்ற அவசியம் இல்லை. அது இல்லாமையே அந்த லாங்குவேஜ் மட்டும் அவங்களுக்கு வாய்க்குள்ள நல்லபடியாக வருது, பிழை இல்லாமல் அது உச்சரிக்கிறாங்க, அந்த உச்சரிப்பினாலவே அவங்களால அது சிறப்பாக சொல்ல முடியுது அப்படின்னா தொடர்ந்து அதே வழியில் அதை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தால் பெரிய பெரிய கான்செப்ட்லாம் கூட அந்த டியூன் மூலமாகவே அவங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம இதில் முக்கியமான விஷயம் இங்கே இந்த இடத்துல ஒரு சின்ன அனக்டோட் சொல்ல முடியும். வளர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்களை விடுங்க, அதாவது லோயர் கிளாஸு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களை நிறுத்திட்டு வேற இன்னும் பெரியவங்களாக இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய அவங்க பண்ணுறாங்க. ப்ரேயர் டைமில் சொல்லக்கூடிய சில ஸ்லோகங்கள் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு பொருள் தெரியாததாக இருக்கும். ஆனால் அந்த டியூன் வந்த உடனே அவங்க அந்த 10 வரி ஸ்லோகம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த 10 வரியும் சேர்த்து சொல்லுவாங்க. இது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால் அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸில் இதுபோல் டியூனுக்குள்ளே இருக்கிறத அந்த நினைவில் எளிமையாக பதித்து கொள்ளும் என்கிற கான்செப்ட் தான் வெளியில் அது பொதுப்படியாக எல்லாருக்கும் தெரியுது. இது அப்படி இல்லை, பெரிய பெரிய நினைவில் வச்சுக்கிற விஷயங்கள். ஒருத்தர் 4000 வரிகள் அதை நல்லபடியாக மனசில் வச்சுப்பாங்க. ஒரு 400 வரிகள் இருக்கும் வேறு பிற மொழியில் இருக்கிற ஒரு போய்ட்ரி அப்படின்னா அந்த செய்யுள் வடிவில் இருக்கிறதையும் அவங்க மனசில் வச்சுக்க முடியும். அதுக்கு என்ன காரணம், தொடர்ந்து அந்த டியூனில் மாறாத தினமும் படிச்சுக்கிட்டு இருந்தால் அது நம்மளுக்கு வந்துடும். அது யாராக நம்மளே படிச்சுக்கிட்டு இருந்தாலும் வரும். இது இல்லை, ஓரலாக நம்ம கைடு பண்ணுறோம், நம்ம ஒரு தடவை ஒரு லைனை சொல்கிறோம், அது பாக்கி உள்ளதை அவங்க 2 தடவை திருப்பி சொல்லுவாங்க. இல்லை அந்த வரி ரொம்பவும் பெருசாக இருக்குது, அது நீளமாக இருந்தால் பிள்ளைங்களால் சேர்த்து சொல்ல முடியாதுன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி அதை பாதி பாதியாக்கி ஒரு வரியில் இருக்கிறத 2 முறை தனித்தனியாக சொல்லி கொடுக்குறோன்னு சொன்னால் அதுபோல் நம்ம ஒரு தடவை சொன்னால் அவங்க 2 தடவை ரிப்பீட் பண்ணும்போது அது சொல்லும்பொழுதே அது மனசில் பதிஞ்சிடும். இது ஒரு எளிமையான முறை. ஆனால் அது என்ன பண்ணோம், சிறப்பான வழியில் அது அவங்கள மனசில் வச்சுக்கிறதுக்கும் நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு வழிவகுக்கும். இதில் என்னாச்சு, நம்ம சொல்லும்பொழுது எழுதிக்க வேண்டாம், சொல்லும்போது காதில் சிறப்பாக வாங்கிட்டு தெளிவாக வாங்கின வார்த்தைகளை மீண்டும் நம்ம அதை என்ன பண்ணுறோம், மறுபடியும் அதை உச்சரித்து ஏதாவது திருப்பி சொல்லும்பொழுது அது அவங்களுக்கு என்ன பண்ணோம், நல்லபடியாக மனசில் பதியும். இதற்காக தினமும் ஒரு 30 நிமிடங்கள் மாலை நேரத்தில், இல்லைன்னா ஒரு 30 நிமிடங்கள் காலை நேரத்தில், அதாவது பள்ளிக்கு செல்லாத நாட்கள், வார இறுதி நாட்களில், விடுமுறை நாட்களில் காலையில் அரை மணி நேரம் பார்த்து ஒரு தடவை படிச்சு விடுறது. யாரான ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க திருப்பி சொல்லிவிடுவாங்க, அது மனசில் நின்று வரும். வார நாட்களில் மாலை நேரத்தில் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு ஒரு 15 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் அதையே திருப்பி நம்ம சொல்லி கொடுத்துட்டோமான அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே அந்த 10 அல்லது 16 செய்யுள் இருக்குமோ, 7 நாளாக 7 2 14 செய்யுள், 16 திருக்குறள், 16 அந்த ப்ரேயருக்கு உள்ளக்கூடிய சில ஸ்லோகங்கள் எல்லாமே அவங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும். இது என்னத்தை காட்டும் அப்படின்னு கேட்டால் அந்த டியூனில் சொல்லும்பொழுது
லிரிக்ஸ் இருந்தாலும் அந்த ப்ரீஃப்ரண்டல் லோபில் இருக்கிறது என்ன பண்ணும், அந்த டியூனோட அடிப்படையில் அந்த ஃபோல்டரில் அது ஒன்று ஒன்றா சேகரித்து வைத்துக்கும். அதனால் இது ஒரு ஆக்டிவ் ஃபார்ம். 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறோம். சொல்லிக் கொடுக்குறவங்க, கற்றுக்கொள்ளுகிறவங்க 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கும் பொழுது அது சிறப்பான முறையில் அது மனசில் பதிஞ்சிரும். மனசில் பதிந்து நான் நினைவில் கொள்ள முடியும். மீண்டும் எந்த நேரத்தில் எடுத்தாலும் அது அவங்களால சொல்ல முடியும். இதில் ஒரு பெரிய சிறப்பான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டால், ஒரு வாரம் இது போல் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அடுத்த புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ ஒரு நேரத்தில் பிள்ளைங்களுக்கு நம்ம ஆரம்பித்து வரலாமா, கொஞ்ச நேரம் படிக்கலாமா வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம 2 பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோன்னு வைங்க, அவங்களே முதல்ல ஆரம்பித்த உடனே வரிசையாக சொல்லிடுவாங்க. விதவுட் எனி எஃபர்ட். அதுக்குன்னு ஒரு பெரிய அமக்களம் வேண்டாம், அம்மா வந்து குழந்தைய திட்ட வேண்டாம். இல்லைன்னா அவங்க இப்போ நிறைய பிள்ளை அம்மாவுக்கு என்ன பண்ண முடியாது, இது போல் எளிமையாக சொல்லித்தர தெரியாது அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த பிள்ளைங்களை கோவிப்பாங்க, மனசில் கடுமையான வார்த்தைகளை பேசுவாங்க, அப்புறம் கடும் சொற்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் மனசில் ஆழமாக எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துமே தவிர அது நமக்கு எதிர்பார்க்குற விளைவுகள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், இது ரொம்ப எளிமையான முறையில் பிள்ளைங்களோட நினைவாற்றலையும் பெருக்கிக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் இது வந்து விளையாட்டு போல், அதாவது எளிமையான முறையில் இது மனசில் பதிஞ்சு கொள்ள முடியும். இதற்கு கூட அந்த ப்ரீஃப்ரண்டல் லோப் இருக்கே, காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை வளர்த்து கொள்ளக்கூடியது இந்த டியூன்ஸ், இந்த இசை அமைப்பு தான் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.